ஹாய், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மட்டன் சூப்பு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நான் மட்டன் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் உப்பு, மஞ்சத்தூள், சீரகம், சோம்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு குக்கரில் வச்சுக்குவோம். குக்கரில் வச்சு அதை மூடி வச்சு ஒரு 4 விசில் சிம்மில் வச்சுக்குவோம். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம சீரகம், சோம்பு இது வந்து அரைச்சி அதில் ஆட் பண்ணால், சூப்பில் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம கடாயில் அடுப்பு வச்சாச்சா, எண்ணெய், 2 ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 5, அதான் நம்மளுக்கு காரத்துக்கு. தக்காளி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம சீரகமும் சோம்பையும் அதை நல்லா மிக்ஸியில் அரைச்சி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி சீரகம், சோம்பு எல்லாம் வயிறு புண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக தான் சீரகம், சோம்பையும் நான் அரைச்சி தான் ஆட் பண்ணுவேன் எப்போதுமே சூப் வச்சா. அது மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம வேக வச்சிருக்க மட்டனையும் அதில் சேர்த்துக்குவோம். அதுதான் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேக வைக்கணும், நம்ம அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் இதுலேயும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம வேக வச்சுருக்க தண்ணியுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். நான் எனக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோத்துக்கு நான் ஊற்றி நல்லா சூப்பர் ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பு நல்லா செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, ருசியாகவும் இருந்துச்சு. நம்ம சீரகம், சோம்பு, மஞ்சத்தூள் எல்லாமே நம்மளுக்கு வயிறு புண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதுக்காகவே நான் சீரகமும் சோம்பையும் நான் அரைச்சி தான் ஆட் பண்ணுவேன். நீங்களும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். நீங்கள் சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நீங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. ரசம் மாதிரி இருக்குன்னு. லாஸ்ட்டாக நம்ம பூண்டையும் மிளகையும் நச்சு போட்டு அதில் கருவேப்பிலையும் சேர்த்து கலந்துக்குவோம். இந்த மாதிரி வச்சு சேவ் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.